இன்னைக்கு ஃப்ரூட்ஸ் வாங்குறப்ப ஃபாரின் கொய்யான்னு குடுத்தாங்க. சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் நல்லா இருக்கும்னு சொல்லி. சீட்ஸ் வந்து ரொம்ப ஹார்டா இல்லாம சாஃப்ட்டா இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு டேஸ்ட்ல. பட் என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் கொய்யாவ அடிச்சுக்க முடியுமா? டின்னருக்கு பாஸ்தா தான் ரெடி பண்ணி 200 கிராம் வாங்குனா 3 பேர் சாப்பிடலாம். பாயில்டு வாட்டர்ல பாஸ்தா சேர்த்து தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா எண்ணெய் விட்டு வெந்ததுக்கு அப்புறம் அத வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும். அப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச டேஸ்ட்ல அத ரெடி பண்ணிக்கலாம். நான் எப்பவும் நூடுல்ஸ் ப்ரிப்பேர் பண்ற மாரி தான் ரெடி பண்ணுவேன். மேகி பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். கொஞ்சமா காரத்துக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்குவேன். இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமா மிளகு தூளையும் ஆட் பண்ணி இறக்கிட்டோம்னா சூப்பர் டேஸ்ட்ல இருக்கும். கடைசியா பன்னீர் அப்படி இல்லன்னா எக் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எக் ஆட் பண்ணியிருக்கிறேன். சாப்பிட்டு கிச்சன் கிளீனிங்கை முடிச்சுட்டு கிச்சன்ல டீக்ளட்டர் பாத்திரங்கள்லாம் மேலே எடுத்து வச்சிருந்தேன். ஸோ அந்த பாத்திரம்லாம் எடுக்கிறப்ப ஒரு விஷயம் கண்ணில் பட்டுச்சு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ட்ரெண்ட்ல இருந்ததா காப்பர் பாத்திரம் யூஸ் பண்ணா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த சமயம் வாங்கினது. ஏதாவது ஒன்று ட்ரெண்ட்ல இருக்க விஷயம் மனசுக்கு பிடிச்சிருந்தா அதை உடனே வாங்குவோம். ஆனால் 10 நாள் கூட யூஸ் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணி அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே இல்லை. இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே மறந்துட்டோமே, இனிமே யூஸ் பண்ணிடலாம்னு சொல்லி கீழேயே வச்சுட்டேன்.